ஸ்கைஃபிக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த நாளுக்கான அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாத்தீங்கன்னா வருஷம் இமயமலைக்கு போயிட்டு ஓய்வு எடுக்கிறது வழக்கமா வச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த வருஷமும் வேட்டையின் படத்தோட ஃபுல் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு. இந்த படத்தோட இயக்குனர் ஞானவேல் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி அபுதாபி சென்றிருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அங்க ஐக்கிய அரபு அரசு அவருக்கு வந்துட்டு கோல்டன் விசா கொடுத்து கௌரவிச்சாங்க. 2 வாரம் அங்க இருந்து அங்க இருக்க புனித ஸ்தலங்கள்லாம் ஹிந்துஸ் கோயில்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச கையோட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு இமயமலைக்கு கிளம்பிட்டாரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அங்க இருக்க கேதார்நாத், பத்ரிநாத், பாபாஜி குகைகள புனித ஸ்தலங்களான இந்த இடத்துல போயிட்டு அவர் அமைதியா மெடிடேஷன் பண்ண போறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, அமைதின்றது இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே ஆன்மீக தேவை வேணும்னு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு முறையும் இமயமலை போகும்போது எனக்கு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காரு. கடந்த ஒரு 2 வருஷமா பாத்தீங்கன்னா லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அந்த லாக்டவுன் டைம்ல என்னால இமயமலைக்கு போக முடியல, அப்ப நான் ரொம்ப சஃபர் ஆனேன் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் அவர் இமயமலைக்கு ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் முதல் வாரத்துல கூலி படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இந்த படத்தோட இயக்குனர் பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ். இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல சத்யராஜும் ரஜினிகாந்தும் நண்பர்களா நடிக்கிறாங்க. இத்துடன் நான் கிளம்புறேன். நாளைக்கு வேற ஒரு அப்டேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.